என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவன் நம் தகப்பன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தேவன் நம் தகப்பன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். 1 யோவான் 3:2. தேவன் நம் பரம தகப்பன் என்பதையும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் வேதத்தை படிக்கும்போது பல இடங்களில் உணர்கிறோம். தகப்பனின் சாயல் பிள்ளைகளிடத்தில் உண்டு. உலகியலின்படி இது எவ்வளவு உண்மையானதோ அப்படித்தான் ஆன்மீகத்திலும் உண்மையானதாய் இருக்கிறது அல்லது இருக்க வேண்டும். அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் தமது சாயலின்படியே நம்மை படைத்தார் என்னும்போதே அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பு மெய்ப்பிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழுமையிலும் அவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பாங்கினை பார்க்கும் போதும் கூட அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. மிகவும் முக்கியமாக தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளும் அளவுக்கு நம்மில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை லேவியராகமம் இவ்வாறு கூறுகிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களை விக்கிரக ஆராதனையினாலும் விபச்சாரம் போன்ற அசுத்தமான பாவங்களினாலும் கரைப்படுத்தி கொண்ட போதெல்லாம் தேவனால் கண்டிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். நாமும் கூட எந்த பாவத்தாலும் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கவனமாய் வாழ்வோம். நீதி. தேவனுடைய நீதி உன்னதமானது. சங்கீதம் 71:19. இந்த உன்னதமான நீதி கிறிஸ்தவர்கள் எல்லாரிடத்திலும் காணப்பட்டால் அது எத்தனை நலமாயிருக்கும். நம்முடைய நாட்டில் இப்போது நீதி விலை பேசப்படுகிறது. சகல காரியங்களிலும் அநீதியே வியாபித்திருக்கிறது. அநீதியை அன்றாடம் பற்பல காரியங்களில் கண்டு மனம் நொந்து போகிறோம். எது எப்படியானாலும் நம் பரம தகப்பனின் நீதி கிறிஸ்தவர்களுடைய செயல்களிலாவது நிறைவேற்றப்பட வேண்டும். தேவனுடைய சாயல் இல்லாமல் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும்? தேவனுடைய சாயல் இல்லாமல் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும்? தீர்மானம். நான் தேவனுடைய பிள்ளை. அவரைப் போலவே அன்பாக இருப்பேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன்.